பாரதம் அன்றைய நாற்றங்கால். இப்போ 3ஆம் பருவம் வந்துட்டோம். 3ஆம் வகுப்பில் 6ஆம் வகுப்பில் முதல் பாடல் இதுதான், பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா தாராபாரதி. இவர் தான் தாராபாரதி. இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், கவிநாயரு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி, வெளிச்சங்கள் முதலிய இயற்றிய நூல்கள் புக்கு எழுதியிருக்கார். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள். இவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அந்த புக்கில் தான் வந்திருக்கு. சரியா? நமது தலைப்பு என்னது? பாரதம் அன்றைய நாற்றங்கால். நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. அதான் பாடல், இலக்கிய வளங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு. அடிக்கோடு போட்டுக்க. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு. இங்கே எல்லாமே இருப்பாங்க, எல்லா மக்களும் இருப்பாங்க. புரியுதா? இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். இப்போ தேசிய பாடல் தான் இது. தேசத்தை பற்றி தான் பாடுது. பாரதம்னா என்னது? இந்தியா. பாரதம்னா இந்தியா. பாடலாமா? நான் பாடுறேன், நீங்கள் பாட வேண்டாம். சரியா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வென்கிற மேலாடை. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கன்னிகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் 3 கோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த பாடல் முழுமையாக மனப்பாட பகுதி. இந்த பாடலில் கருத்து, பொருள், மெயினாக உண்மை, தேசம்னா நாடு. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்திய நாடு. அடிக்கோடு போட்டுக்க. பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வான உண்மை மேலடையாக விளங்குகிறது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் என்னது? காவிரி கரை வரை எதிரொலிக்குதாமா. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. குமரி முனை ஆகிய கன்னி கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளி எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றது. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவி கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி அன்னை பாரத நாடு அப்படிங்கிறார். அதான் உண்மை. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க? பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடலை இசையோடு பாடுக. நாட்டு முற்றத்தில் நான் பங்கு பெற்று தலைப்பை சேகரிக்க. கேள்வி பதில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்னது? தேசம் உடுத்திய நூலாடை குறிப்பிடும் நூல் என்னது? திருக்குறள். காளிதாசன் தேனிசை பட எதிரொலிக்கிடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நாளாடை. நூலாடைக்கு நூல் ப்ளஸ் ஆடை. அடுத்தது எதிர் ப்ளஸ் ஒலிக்க, எதிரொலிக்க இருக்கா? மீதி கேள்வி பதிலாம் நீங்களே ஈஸியாக என்ன பண்ணலாம்? எதுகை முனை நம்ம முதலே சொல்லி கொடுத்துருக்கோம், அதை நம்ம பார்க்கலாம். புரியுதா? பாடல்கள் இங்கே எப்படி பாடணும்? ராகமாக பாடினா ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் ஆகிடும்.
ராகமாக பண்ணால் என்னாகும் ஈஸியாக மனப்பாடம் ஆகும்.